சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி வீட்டில் இருக்கிற பென்ட்ரைவரை எடுக்கிறதுக்காக வர்மாவோட ஆட்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே இந்திராணி கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நாங்கள் உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், நீ பென்ட்ரைவர் கொடுத்துட்டேன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் இந்திராணி பென்ட்ரைவர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பொண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டுதாங்க. இவ உயிரோட வேணும்னா அந்த பென்ட்ரைவர் எங்களுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், இது பார்த்ததுமே செல்வநாயகியும் உதய பெருமாளும் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பாரு இந்திராணி, அந்த பென்ட்ரைவர் தயவு செய்து நீ கொடுத்துரு, இல்லைன்னா பொண்ணியை ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படிங்கவும். அப்போ இந்திராணி சரி இரு, நான் போய் பென்ட்ரைவர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அந்த பென்ட்ரைவர் நம்ம எங்கே வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு வச்ச இடத்த ஞாபகம் வந்துடுது. அடுத்ததான் அந்த பென்ட்ரைவரை அவங்க எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்ததுமே அப்போ இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த பென்ட்ரைவர் மட்டும் கொடுத்துட்டாக்கி பொண்ணி எதுவுமே பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நாங்கள் சொன்ன மாதிரிக்கு நாங்கள் பேசாமல் போயிடுவோம், அதனால பென்ட்ரைவரை கூட அப்படிங்கவும். அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, அங்கே பாரு இந்திராணி, நம்மளுக்கு பொன்னி தான் முக்கியம், அதனால் அந்த பென்ட்ரைவர் நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்திராணியும் அந்த பென்ட்ரைவரை கொடுக்குறாங்க. கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே அயலி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க எல்லாரையும் அடின்னு அடித்து அந்த பென்ட்ரைவரை அவங்க எடுத்துருந்தாங்க. அப்போ உடனே பொன்னியும் காப்பாற்றிடவும், அப்போ அடுத்ததான் அவங்களாம் கிளம்பி ஓடி போயிருந்தாங்க. இந்திராணி உடனே கேட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் யார், அன்னைக்கு இப்படி தான் எங்களை காப்பாற்றினீங்க, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் ஏடி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக அவங்க அந்த பென்ட்ரைவரை இந்திராணி கிட்ட கொடுக்கறதுக்காக அயலி வரும்போது, இந்த பென்ட்ரைவர் உங்ககிட்ட இருந்தாக்கி உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான், அதனால உங்களுக்கு எப்போ பென்ட்ரைவர் தேவைப்படுதோ அப்போ நான் உங்களுக்கு தரேன், அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அயலி அந்த பென்ட்ரைவரை எடுத்துட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வர்மாவோட ஆட்களால நம்மளுக்கு எப்பம்லாம் பிரச்சனை வருதோ அப்பம்லாம் இவங்க நம்மளை காப்பாத்திருந்தாங்க, இவங்களுக்கு எப்படிதான் இந்த விஷயம் தெரியுதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணி யோசனை பண்ணிட்டு இருக்கவும், அடுத்து அங்கே பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க. சிவா அவங்க கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுமே இந்த மாதிரிக்கு என்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு வாங்க நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக அது தேவைப்படுது, தயவுசெய்து எடுத்து தாங்க, அப்படி இல்லைன்னா அது எங்கன்னு சொல்லுங்கள், நானே எடுத்து கொடுது அப்படின்னு சொல்லும்போது, அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்கணும், அப்போ நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு சொல்லி கேட்கவும், சிவா சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோம்னா பின்னாடி இருந்து கபிலன் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ சிவா கிட்ட அந்த ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லவும், சிவாவும் அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தன்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே இது கிடைச்சிருச்சுது, இது ஒரு ஆதாரம் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அவங்க கபிலன் பார்த்தோம்னா அடுத்தது அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க எடுத்துருந்தாங்க அவங்க சிவா கிட்ட இருந்து. உடனே சிவா டே கபிலா, ஒழுங்கு மரியாதை இது கொடுத்துரு அப்படிங்கவும், அப்போ கபிலன் பார்த்தோம்னா உனக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த சூரிய நாராயணனும் இந்த பெர்த் சர்டிஃபிகேட் தானே, இது ரெண்டுமே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது சிவா அப்படியே அதிர்ச்சி அடையவும், அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ உடனே அயலி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சிவா என்னாச்சு, ஆதாரத்தை எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உடனே சிவா தலையில் அடித்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு சிவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, என்கிட்ட இருந்த ஆதாரத்தையும் கபிலன் இப்படி வாங்கி அந்த நெருப்பு வச்சு கொளுத்திட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிவா அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ அயலி சிவாவை அழைச்சிட்டு போகிறாங்க. சிவா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ கபிலன் பார்த்தோம்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரித்திகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ கபிலன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு 4-5 பேர் வந்தாங்க. வந்ததுமே அந்த பென்ட்ரைவர் கேட்டாங்க. கேட்கும்போது ஒரு லேடி இந்த மாதிரிக்கு சண்டை போட்டு அந்த பென்ட்ரைவரையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும், இது கெட்டதுமே கபிலனுக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, அதனால தான் சிவா மட்டும் அந்த ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக பெர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக அவன் தனியாக வந்திருக்கிறான், கூட அயலி இல்லாமல் இருந்திருக்கிறா. அப்போ அயலி இங்கே அவன் எல்லாத்திட்டும் சண்டை போட்டு இவன் அனுப்பியிருக்கிறா. அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேரும் அதிகாரிக தான் சொல்லிக்கிட்டு உறுதியாகி போச்சுது. அப்போ இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, அதனால தான் இவ கரெக்டாக இங்கே இவங்களை காப்பாற்றி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் அதிர்ச்சி அடைவோம். என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நாளையோட இவங்க ஆட்டம் க்ளோஸ், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு கபிலன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இப்போ ரித்திகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த லேடி யாருன்னு தெரியல, ஆனால் கரெக்டான நேரத்துக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே கபிலன் சொல்கிறாங்க, அது வேற யாரு கிடையாது, இந்த அயலி தான் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் நினைக்கவும், நாளையோட உங்கள் ஆட்டம் முடிஞ்சு போச்சுது, இதோட நீங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா சிவாவும் அயலியை காட்டுறாங்க. அப்போ அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா நீங்கள் எதையும் நினைக்காம தூங்குங்க, நாளைக்கு விடிஞ்சா நல்ல பொழுதாவே இருக்கும்னு நினச்சி நீங்கள் தூங்குங்க
அப்படிங்கும்போது அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, எப்படி நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் சிவா, அதே நினச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி படுத்துறது தூங்கியிருந்தாங்க. அப்போ சிவா வந்து தூக்கமே இல்லாமல் இருக்கவும் அப்போ தன்னுடைய அப்போவே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக அவங்க உதய பெருமாளும் செல்வநாயகியும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே சிவா வராங்க. வந்ததுமே உதய பெருமாள்கிட்ட வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பா, எனக்கு இருந்த எல்லா ஆதாரத்தையுமே நான் வந்து கோட்டை விட்டுட்டேன், இனிமேல் வந்து நான் தான் உங்கள் பையன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா உதய பெருமாளோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு சிவா வந்து அழுதுகிட்டே போகவும் அப்போ உதய பெருமாள் வந்து தூங்காமல் முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் தூங்கின மாதிரிக்கு அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கவும் அப்போ சிவா போனதுக்கு அப்புறமா உதய பெருமாள் வந்து அப்படியே அவங்க எந்திரிச்சு உட்காந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னை மன்னிச்சிரு சிவா, எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வநாயகியை பார்க்குறாங்க. அப்போ செல்வநாயகி ஏற்கனவே வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க, சிவா தான் உங்கள் பையன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படி மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு செல்வநாயகி ஏற்கனவே உதய பெருமாள்கிட்ட சத்தியம் வாங்கி மிரட்டினால உதய பெருமாளுக்கு வர வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க, சிவாவும் அயலியும் நம்மளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் திரும்பி எந்த கைமாறும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து கண் கலங்கிட்டு இருக்கவும் அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ சிவா தூங்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அயலி வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே, என்ன சிவா நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அயலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, சிவா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், இன்னையோட நம்ம வந்து முடிஞ்சு போச்சுது, நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிவா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து கபிலன் வந்து சிவா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சிவா உனக்கு கொடுத்த 4 நாள் கெடி இன்னையோட முடிஞ்சு போச்சுது, பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்திராணி வந்து சிவாவை பார்க்குறாங்க. அப்போ சிவா வந்து பார்த்தோம்னா அவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு இந்திராணி, நீ என்ன சொன்ன 4 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பிவிட்டலான்னு சொன்னேன்லாம், இன்றைக்கி இந்த 4வது நாள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது, அதனால இவங்களை வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ இந்திராணி வந்து சிவாவை பார்க்குறாங்க. அப்போ உதய பெருமாள் அங்கே நின்றுட்டு இருக்கவும் அப்போ சிவா வந்து உதய பெருமாளை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே உதய பெருமாள் வந்து சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இது செல்வநாயகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இவர் வாயை திறந்து சொல்ல மாட்டார், ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட நான் வந்து சத்தியம் வாங்கிட்டேன், அதனால இவர் எந்த சூழ்நிலையிலையும் வந்து சிவா தான் தன்னுடைய வாரிசுங்கிற உண்மையை சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே இந்திராணி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, சிவா என்னை மன்னிச்சிரு சிவா, நான் தான் உனக்கு கொடுத்த 4 நாள் கெடு முடிஞ்சு போச்சுதுல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து சிவா வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து எடுத்துகிட்டு வரும்போது சிவா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, சரிதாங்க, எங்களை வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா அயலி வந்து அங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. அயலி அங்கே வரதை பார்த்துட்டு அப்போ கபிலனும் செல்வநாயகியும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவ எங்கே போனால் திடீர்னு இப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன அயலி, நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அயலி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக வீட்டை விட்டு போகணும், நான் தான் எல்லா ஆதாரத்தோடையும் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக செல்வநாயகியும் கபிலனும் அதிர்ச்சி அடையவும் இருந்த ஆதாரத்தை எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்ல, இவன் எந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது உடனே பார்த்தோம்னா மாமா வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சூரியநாராயணன் வராங்க. சூரியநாராயணனை பார்த்ததுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு உதய பெருமாள் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா வந்து பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அயலி சூரியநாராயண மாமாவை கூப்பிடுறதுக்காகவா நீ போன அப்படிங்கும்போது ஆமா சிவா, அவரை கூப்பிடுறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா சூரியநாராயணன் வந்து அவங்க இந்திராணிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, சிவா வேற யாரும் இல்லை, உதய பெருமாளோட பையன் தான் அப்படிங்கவும் இவர் பொய் சொல்கிறாரு, இவர் பொய் சொல்லதுக்காக இவர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்தோம்னா அடுத்தது இன்னொரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அது வேற எதுவும் இல்லை, சிவாவோட பெர்த் சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்கவும் அதில் பார்த்தோம்னா அவங்க சிவாவோட பெர்த் சர்டிஃபிகேட்டில் உதய பெருமாள் வந்து தன்னுடைய அப்பாங்கிறதுல அவங்க சைன் போட்டிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கபிலன் அதிர்ச்சி அடையவும் செல்வநாய்க்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ இந்திராணி வந்து உதய பெருமாள்கிட்ட கேட்குறாங்க, சித்தப்பா இதெல்லாம் வந்து உண்மையானு சொல்லி கேட்கவும் உதய பெருமாள் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு இந்திராணிக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருது. அடுத்தது பார்த்தோம்னா இந்திராணி வந்து சிவாவை அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கவும், சிவா நீ தாண்டா அந்த வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத செல்வநாயகியும் கபிலனும் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.